மாதிரி தச்சதும் காட்டலாம். இப்போ நான் வசனம் சொல்ல போகிறேன். ஆர் சென்டர் இஸ் ஸோ நாட் கார்பரேட். அதாவது இது எந்த அளவில் வந்து கார்பரேட்னஸ் இல்லைன்னா நம்ம சென்டர் வந்து எந்த அளவுக்கு கார்பரேட் இல்லை அப்படின்னா, நம்ம சென்டருக்கு தேவையான பேஷண்ட்ஸ் தேவையான இந்த மாதிரி டொனேஷன்ஸில் வரக்கூடிய பெட்ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பேஷண்ட்ஸ் தேவையான பில்லோ கவர்ஸாக இதை கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் ஏன்னா தாரா கூட அதில் வந்து டிசைனிங்லாம் பண்ணுவாள். ஸோ பெட்ஷீட்ஸ் நிறைய நமக்கு டொனேஷன்ஸ் வருது. அதுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம சென்டரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த டயப்பர்ஸ், அண்டர் பேட்ஸ், வெட் வைப்ஸ் இது மூணுமே கிடையாது. டயப்பர், அண்டர் பேட்ஸ், வெட் வைப்ஸ் சமூக சூழல் நலன் கருதியும் பிணியாளரின் நலன் கருதியும் அதை எல்லாமே இந்த பீமூத்திரம் துணி சின்ன வயசில் குழந்தைங்க கக்கா ஒன்று பண்ணால் துணியில் தொலைச்சி போடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம எல்டர்ஸ்க்கும் துணியிலேயே அதில் பெட்ஷீட்ஸ் நிறையா இருந்ததுன்னா இதில் அதை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறோம். துவைச்சி துணி போடுறதில்ல. அது தேவையான பிசிபி அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். பெரினியல் கேர் பேட் அதுக்கு நாங்கள் டேர்ம் பண்ணியிருக்கோம். பெரினியம்னா அந்த கீழே தான் பெரினியம். சிறுநீர் பை, மலைப்பை, கர்ப்பப்பை, இந்த மலைவாசல், கர்ப்பவாசல், சலவாசல் மூணுமே தான் பெரினியம்னு சொல்கிறோம். பெரினியல் கேர் பேட் அப்படின்னு இந்த மாதிரி துணியை தான் நாங்கள் வைக்கிறோம். இது வந்து நம்ம பெட்ஷீட்ஸ்லேருந்து அதே மாதிரி பழைய பெட்ஷீட் ஸ்டோன் பெட்ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதையும் பெரினியல் கேர் பேடாக சப்போஸ் யூரின் மோஷன் இந்த இடத்துல போனாங்கன்னா மோஷன்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டு யூரின் அதெல்லாமே வாஷிங் மிஷினில் வச்சு வாஷ் பண்ணுறோம். கையால் துவைக்கலாம், வால்யூம் கருதி மிஷினில் துவைக்கிறோம். ஆனால் நம்ம போடுற தனி துணிகள் கையால் தான் துவைக்கணும். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். ஓகேவா? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே நம்பிக்கையும் லேசாக காட்டுங்க. அடுத்த பதிவில் போட்டு